ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ராகோட கதையை பற்றி பார்க்கலாம். இதை தவளைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஒரு தவளை என்ன பண்ணும்னா தண்ணியில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு குண்டானில் வச்சு சூடு பண்ணுவாங்களாம். சூடு பண்ணும்போது என்ன பண்ணும் அந்த தவளை, அந்த சூட்டை அப்படியே தாங்கிக்கிட்டு இன்னும் கொஞ்சம், அதாவது கூலிங்காக இருந்த தண்ணியில் அது ஏற்கனவே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கதகதப்பாக ஆன உடனே அது தப்பி போகாமல், சரி இந்த தண்ணியிலே வாழ்ந்துக்கலாம், இது கூட நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்குச்சு. அப்புறம் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி வாழும்போது அந்த சுடு தண்ணி சுட வைக்கும்போது தான் அந்த தண்ணிக்குள்ளே தான் இந்த தவளை இருக்குது. அப்போ சூடு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆக ஆக என்ன பண்ணுது, அப்போ தான் இது ஐயோ இது ரொம்ப சூடு ஏறிக்கிட்டே போகுது, நம்மளால் தாங்க முடியாது போல இருக்கு, எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவி குதிக்க ட்ரை பண்ணுது. குதிக்குது, திரும்ப அதால் அந்த தவளையை விட்டு வெளியவே வர முடியலை. இதுமாதிரி ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதாவது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இது ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பாக இது அப்பயே எகிரி குச்சி வெளியே வந்திருக்கலாம். இது ரொம்ப சூடு ஆக ஆக இதோட எனர்ஜி ரொம்ப கன்சியூம் ஆகிடுச்சு. இதால் எகிரி குதிக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் இது அப்படியே ரொம்ப டயர்டாகி அப்படியே சோர்ந்து விழுந்துடுச்சு. சோர்ந்து விழுந்து அதால் முடியல, செத்தும் போயிடுச்சு இந்த தவளை. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, ஒரு விஷயம் சின்னதாக இருக்கும்போதே அதை முடிக்க நம்ம பார்த்துக்கணும். சரி இது விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னா அந்த தவளையோட கதி தான் நமக்கும். அதனால் ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் இமிடியேட்டாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு அப்புறம் தள்ளி போட்டுக்கலான்னு நம்ம போனால் கடைசியில் அந்த தவளை மாதிரியே நம்மளை இழந்துடுவோம். இந்த வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ப்ரெஷராக இருக்கா, முடிஞ்ச வரைக்கும் நல்ல பெட்டரான ஜாப்பும் நம்மளுக்காக ஓப்பனிங்கில் இருக்கும், அதை ட்ரை பண்ணணும். நம்ம ட்ரை பண்ணாமல் அப்புறம் பார்த்துக்கலான்னா ஒன்றுமே முடியாது. நம்மளும் தவளை மாதிரியே நம்மளையே இழந்துடுவோம். நம்ம ஒரு கட்டத்தில் நம்மளே இழந்து நம்மளே இருக்க மாட்டோம். நம்மளையே இழந்துட்டு நம்ம வாழ்கிறது தேவையான்னு முதல்ல நம்ம மனிதர்கள் யோசிக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யணும். சும்மா தேவையில்லாமல் எல்லாத்துக்குமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணின்ற போகிற காலம் மறைஞ்சு போச்சு. ஸோ இதை நம்ம வாழ்க்கை கருத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.